வெல்கம் டு லோகு கிரைம்ஸ். நான் உங்கள் லோகநாதன். இப்ப நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகாத உறவால் வந்த சோதனை. பெட்ரோல் ஊற்றி கட்டி அணைத்தபடி பெண் சாவு. காதலன் கவலைக்கிடம். காப்பாற்ற முயன்ற மூதாட்டியும் காயம் ஏற்பட்டிருக்கு. திருவொற்றியூர் தனது உடல் மீது பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்த நபர் தனது கள்ளக்காதலியை கட்டிப்பிடித்துக் கொண்டார். இதில் பெண் உயிரிழந்த நிலையில் அந்த நபருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை மீட்க முயன்ற மூதாட்டியும் காயம் அடைஞ்சிருக்காங்க. சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர் அபிபுல்லா. வயது 50 ஆகுது. இவரது மனைவி நூரிஷா. இவருக்கு 42 வயது ஆகுது. 2 குழந்தைகளும் இருக்காங்க. திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் வசித்த போது நூரிஷாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் டெல்லி பாபு இவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இது பற்றி தெரிய வந்ததும் அபிபுல்லா அந்த வீட்டை காலி செய்துவிட்டு கடந்த 3 மாதத்துக்கு முன்னர் எர்ணாவூர் பகுதியில் குடியேறியுள்ளார். இதன் பிறகு டில்லி பாபு நூரிஷாவுடன் பேச பலமுறை முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த முயற்சி முடியாமலும் போயிருக்கு. கடந்த 9ஆம் தேதி டில்லி பாபு சுனாமி குடியிருப்பில் உள்ள நூரிஷாவின் வீட்டிற்கு வந்து, ஏன் என்னிடம் பேசுவதை தவிர்க்கிற என கேட்டபோது, உன்னிடம் பேச விருப்பமில்லை, இனிமேல் எனது வாழ்க்கையில் குறுக்கிடாதே என நூரிஷா தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அவர்களுக்குள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போது டெல்லி பாபு தான் பாட்டிலில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை தனது உடம்பில் ஊற்றி லைட்டர் மூலம் தீ வைத்துக் கொண்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நூரிஷா கூச்சல் போடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உடல் முழுவதும் தீப்பற்றிய நிலையில் திடீரென நூரிஷாவை கட்டிப்பிடித்துக் கொண்டார். இதில் இருவரும் உடல் கருகி போராடிய போது அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்துள்ளனர். இவர்களை காப்பாற்ற முயன்ற நூரிஷாவின் தாய் ஜெனிமா, வயது 80 ஆகுது, என்பவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. இது பற்றி அறிந்தும் எண்ணூர் போலீசார் வந்து 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நூரிஷா பரிதாபமாக இறந்திருக்காங்க. டெல்லி பாபு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.